வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு முனைவர் ராமசேயோன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். அமலாக்கத்துறை தமிழ்நாடு அரசு டாஸ்மாகில் விட்ட அந்த ரைடு சம்பந்தமாக இது கூட்டாட்சித்துக்கு எதிரானதுன்னு பல விஷயங்களை தாண்டி உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. தலைமை நீதிபதி B.R. கவாய் அவர்கள் மிக கடுமையான கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எந்த ஆஃபீஸ்க்குள்ளே வேணாலும் புகுந்து எதை வேணாலும் தூக்கிட்டு போவீங்களா, மாநில அரசுகளுக்கான அதிகாரம் கிடையாது அப்படின்னு கடுமையான பல கேள்விகளையும் கேட்குறாரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? அதாவது கடந்த மார்ச் மாதத்தில் அமலாக்கத்துறை டாஸ்மாகில் ஏதோ மிகப்பெரிய ஊழல் 1000 கோடி ரூபாய்க்கு தாண்டி ஊழல் நடந்ததாக சொல்லி டாஸ்மாக் நிறுவனத்தையும் அதன் ஊழியர்களையும் ரைடு செஞ்சாங்க. அதில் ஊழியர்களுடைய ஃபோனை பறிக்கிறது, அவர்களுடைய ரைட் ஆஃப் ப்ரைவசி, தனிமைக்கான உரிமை, அது தனி உரிமைக்கான உரிமையை பறிக்கிறது போன்ற செயல்களில் ஈடுபட்டப்ப டாஸ்மாக்கும் தமிழக அரசும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த மாதிரி இடி ரைடு பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை, அதுக்கு தடை விதிக்கணும்னு ஒரு ரிட்டு போட்டாங்க. முதல்ல அந்த ரிட் ஆனது நீதியரசர்கள் M.N. செந்தில்குமார், M.S. ரமேஷ் பெஞ்சுக்கு முன்னாடி வந்தப்போ அவங்க அதுக்கு ஒரு தடை கொடுத்து தடை உத்தரவு, இடைக்கால தடை கொடுத்தாங்க. உடனடியாக ஒரு சிலர் அந்த அமர்வு மீது சில அதிருப்தியான கருத்துக்களை தெரிவித்ததால் அந்த அமர்வு M.N. செந்தில்குமார் அமர்வு நாங்கள் இதை விசாரிக்க விரும்பலைன்னு விலகிட்டாங்க. அதன் பின்னால் விசாரணை நீதியரசர்கள் S.M. சுப்பிரமணியம், K. ராஜசேகரன் தலைமையில் உள்ள அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வந்தப்போ அவங்க டாஸ்மாக் ரைடு செய்கிறதுக்கு அமலாக்கத்துறைக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீங்கள் தடை கோர முடியாதுன்னு சொல்லி அந்த ரிட்டு மனுக்களை தள்ளுபடி செய்கிறாங்க. தள்ளுபடி செய்யப்பட்ட ரிட்டு மனுக்கள் எல்லாம் டாஸ்மாக் நிறுவனமும் அரசாங்கமும் தமிழக அரசும் உச்சநீதிமன்றத்திலே மே மாதம் மேல்முறையீடு செஞ்சாங்க. ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டாங்க. அதன் விசாரணை 22/5/2025 அன்று தலைமை நீதியரசர் கவாய் அமர்வு முன்பு வந்தபோது அதன் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதியரசர் கவாய் ஒரே ஒரு கருத்தை சொன்னார். யுவர் இடி இஸ் கிராசிங் ஆல் லிமிட்ஸ், யூ ஆர் டோட்டலி வயலேட்டிங் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். அதாவது அமலாக்கத்துறை எல்லாவற்றையும் மீறுகிறது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படுகிறதுன்னு சொல்லி அந்த டாஸ்மாக் நிறுவனத்தை, அதன் ஊழியர்களை ரைடு செய்ய அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு இல்லை என கூறி ஒரு இடைக்கால தடையை விதித்தாங்க. அந்த இடைக்கால தடை தொடர்ந்து வந்த நிலையில் இன்றைய தினம் அதனுடைய தொடர் விசாரணை உச்ச நீதிமன்றத்துக்கு முன்பு வந்தபொழுது டாஸ்மாக் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முன்னாள் சட்ட அமைச்சர் கபில் சிபல் இந்த மாதிரி ஹவு ஏ கவர்மெண்ட் ஆஃபீஸ் கேன் பி ரெய்டட் அண்டர் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஒரு அரசு நிறுவனம் ரைடு நடத்துவது தவறு அப்படின்னு சொல்லக்குள்ள அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு மத்திய அரசின் சார்பில் ஆஜரானவர் இதில் லார்ஜ் ஸ்கேல் கரப்ஷன் இருக்குது, 47 எஃப்ஐஆர்கள் ஃபைல் பண்ணியிருக்கு, மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு, அதனால் நாங்கள் இதை விசாரிக்கிறோன்னு சொல்லக்குள்ள கபில் சிபல் சரியான ஒரு கேள்வி எழுப்பினார். ஹவு எ கவர்மெண்ட் ஆஃபீஸ் கேன் பி ரெய்டட், பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸின் மீது டாஸ்மாகின் தலைமையில் உள்ளதின் மீது புகார் கிடையாது, தனித்தனியாக அந்தந்த டாஸ்மாக் கடையில் சில கடைகளில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக விற்றதனால் தான் அந்த 47 எஃப்ஐஆர். அந்த 47 எஃப்ஐஆர்லையும் பார்த்தீங்கன்னா 2014 2021 வரையும் கிட்டத்தட்ட 40 எஃப்ஐஆர், 7 எஃப்ஐஆர் தான் 2021 2024 வரை. அதுலயே பாதிக்கும் மேல டாஸ்மார்க்கே சர்ப்ரைஸ் செக்குக்கு போகும்போது அந்த எஃப்ஐஆருமே பார்த்தீங்கன்னா டாஸ்மாகின் உயர் அலுவலர்கள் சோதனைக்கு செல்லும் பொழுது அவர்கள் கண்டுபிடித்து அவர்களால் போட்டப்பட்டது தான். ஒன்று நேரடியாக இடியோ சிபிஐயோ யாருமேலாம் வரல. அதே போல் அந்த 46 எஃப்ஐஆருடைய மொத்த கூட்டுத்தொகை எவ்வளவு? அது 30 லட்சம் ரூபா கிட்ட தான் வருது. இடி உள்ள வர்றதுக்கான அமௌண்ட்டே இல்லைங்கிறாங்க. இடி உள்ள வர வேண்டும் என்றால் அந்த இழப்பு கோடிக்கணக்கான ரூபாயில் இருக்கணும். இதில் வெறும் 30 லட்சம் தான். 47 எஃப்ஐஆராக இருந்தாலும் முதல் தகவல் இருந்தாலும் 30 லட்சம் தான். அதுலேயும் சட்டப்படி தவறு. அந்த மாதிரி இது பண்ணக்குள்ள இன்றைக்கி தலைமை நீதியரசர் கவாய் விசாரணையின் போது என்ன எழுப்பினார்னா, வாட் ஹேப்பன்ஸ் டு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ஸ், லா அண்ட் ஆர்டர் ஹேஸ் டு பி ஒர்க்கட் இன் இட்ஸ் ஓன் டொமைன். இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாகவும் இருக்குது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய மாநில அரசினுடைய வேலையை அது கெடுக்கிற மாதிரி இருக்குது. அது விசாரணை என்பது மாநில அரசினுடைய கடமை.
அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விசாரணை என்பதையே நீங்கள் குறுக்கீடு செய்கிறதாக இருக்குது அப்படின்னு சொல்லக்குள்ள அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, தேர் இஸ் அன் இன்கிரிமேட்டிங் எவிடன்ஸ், போதிய சாட்சிகள் இருக்குது அப்படிங்கக்குள்ள தான் கபில் சிபல் குறுக்கிட்டு ஊழியர்களுடைய செல்போன்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு அவைகளை எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள். அவ்வாறு செல்போன்கள் பறிமுதல் செய்வது என்பது வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 21 ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அதில் தான் ரைட் டு ப்ரைவசி இஸ் கேரண்டீடு, அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு, அடிப்படை உரிமை. அரசியலமைப்பு சட்டத்தால் தன்னுடைய மக்களுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை உரிமையை சிதைக்கக்கூடியதாக இருக்குது. ரைட் டு ப்ரைவசினா தனி உரிமைக்கான உரிமை, இல்லை அல்லது தனிமைக்கான உரிமைன்னு சொல்லுவாங்க. அதையே பறிக்கிறாங்க. ஊழியர்களுடைய செல்போன்களை பறித்து அதை சோதனை செய்வதற்கு இடிக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதனால தான் இது வந்து அடிப்படை உரிமையும் பாதிக்குது, கூட்டாட்சி தத்துவத்தையும் பாதிக்குதுங்கக்குள்ள அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் சொல்கிறாரு, அதில் வந்து ரேம்பண்ட் கரப்ஷன் இருக்குங்கிறார். ஒரு கரப்ஷனும் இல்லை. என்ன காரணம்னா, மொத்தம் 47 எஃப்ஐஆர். 47 எஃப்ஐஆரில் மொத்தம் அதில் உள்ள இன்வால்வ்டு அமௌண்ட்டே 32 லட்சம். அந்த 47 எஃப்ஐஆரில் பெரும்பாலான எஃப்ஐஆர்கள் டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் அந்த சோதனை என்று சொல்லக்கூடிய அவங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு போகக்குள்ள அவங்க கண்டுபிடிச்சி போட்டது தான். அவங்க கண்டுபிடிச்சி போட்ட எஃப்ஐஆரே எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. ரெண்டாவது, இதில் மெஜாரிட்டி வந்து 47 எஃப்ஐஆரில் 37 எஃப்ஐஆர் வந்து 2014லேருந்து 2021 வரை அதிமுக காலத்தில் தான் அதிகபட்ச அளவில் நடந்திருக்கு. திமுக ஆட்சி காலத்தில் வெறும் 6 எஃப்ஐஆர் தான் போடப்பட்டிருக்கு. அந்த திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட 6 எஃப்ஐஆரும் டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் இதில் வந்து அமலாக்கத்துறை அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி உள்ள நுழையணும்னா 1 கோடிக்கு குறைவில்லாத தொகை அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். அந்த போல் இதில் இல்லை. மொத்தமே 47 எஃப்ஐஆருமே 32 லட்சம். ரெண்டாவது 47 எஃப்ஐஆருமே கிளப்பு பண்ண முடியாது. கிளப்பிங் ஆஃப் 47 எஃப்ஐஆர்ஸ் வந்து இஸ் இல்லீகல். அதாவது வந்து ஒரு எஃப்ஐஆர் அதில் என்ன இழப்போ அதுக்கு தான் அமலாக்கத்துறை ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆகி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கலாமோ ஒழிய தனித்தனி எஃப்ஐஆரை கிளப் பண்ணாலுமே 32 லட்சம் தான் வருது. எல்லாத்துலயும் அக்யூஸ்ட் ஒரே ஆள் கிடையாது. நீங்க 47 ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் வேற, அக்யூஸ்ட் வேற, சர்க்கம்ஸ்டன்சஸ் வேற, சிச்சுவேஷன் வேற. 47 இண்டிவிஜுவல்ஸ்கானதை கொண்டு போய் நீங்க எப்படி ஒரு நிறுவனத்தின் மீது வைக்க முடியுங்கிற கேள்வி இருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. விசாரணையை வந்து திருப்பி மீண்டும் மதியம் 2:30 மணிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்கு. என்னுடைய கருத்து இது, இந்த விசாரணை போகின்ற போக்கை பார்த்தால் அதிலே வந்து தலைமை நீதியரசர் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கார். கடந்த 6 ஆண்டுகளாக அமலாக்கத்துறை என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்பது எனக்கும் தெரியும். உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து உங்க கேஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாட்டுக்கும் தெரியும்னு சொல்லியிருக்காரு. அதனால இதில் என்ன ஒரு விஷயம் நீங்கள் நோக்கணும்னா, ஒவ்வொரு துறையும் தொடரப்பட்ட வழக்கில் வந்து கன்விக்ஷன் ரேட் எவ்வளவோ அதை பொறுத்து தான் அந்த வழக்கு உண்மையா பொய்யான்னு வரும். அந்த அமைப்பினுடைய செயல்பாடு, அந்த அமைப்பினுடைய அதிகாரம், அந்த அமைப்பின் மேல ஒரு நம்பிக்கை ஏற்படும். அமலாக்கத்துறையோட கன்விக்ஷன் ரேட் என்னன்னா 1.98%. அதாவது 100 வழக்கில் 2 வழக்கு மட்டும்தான் அது வந்து குற்றவாளியாக அது வழக்கை நிரூபிச்சிருக்காங்க. மீதி 98 வழக்குகள் வந்து விடுதலை ஆகி இருக்கிறது, இல்லை விசாரணை முடிவு பெறாமலே இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் அமலாக்கத்துறையை ஒன்றிய அரசாங்கம் ஒரு தன்னுடைய ஏவல் துறையாக வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகளையும் ஆளுகின்ற மாநில அரசுங்களையும் மாநில கட்சிகளையும் தொந்தரவு செய்வதற்கு ஒரு யுக்தியாக பயன்படுத்தி வந்த நிலையில் தமிழக அரசு அதுக்கு ஒரு சம்பட்டி அடித்து அது மேலே உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு மேல்முறையீடு செய்து அமலாக்கத்துறையினுடைய அதிகாரத்தை கடிவாளம், உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால உத்தரவு ஒரு கடிவாளம் போட்டிருக்கு. அநேகமாக இறுதி உத்தரவும் அதே லைன்ஸில் தான் இந்த மாதிரி அமலாக்கத்துறை தேவையில்லாமல் போய் மூக்கை நுழைக்கக்கூடாது, தன்னுடைய அதிகார வரம்பை மீறக்கூடாது. அதாவது அது ஃபஸ்ட்டு அந்த ஸ்டே கொடுக்குற அன்னைக்கு தலைமை நீதியரசர் கவாய் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, யுவர் இடி இஸ் கிராசிங் ஆல் லிமிட்ஸ். அந்த வார்த்தை எவ்வளவு வலிமையானது தெரியுமா? எல்லாவற்றையும் நீங்கள் வந்து அதிகார வரம்பை மீறி நீங்கள் செயல்படுறீங்கன்னு ஒரு தலைமை நீதியரசர், இந்தியாவினுடைய தலைமை நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமே ஒன்றிய அரசுக்கு குட்டு வைத்திருக்க நிலையில் அமலாக்கத்துறையினுடைய அராஜகத்துக்கு
தலைமை நீதியரசர் கவாய் தலைமையிலான அமர்வு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இப்போ இந்த இதிலேயே அவங்கெல்லாம் டாஸ்மார்க்கை சேர்ந்த ஊழியர்கள் அப்படின்னாலும் கூட இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டாஸ்மாகே தொட முடியாதுங்கிறாங்க. இது எதுலேயுமே சம்பந்தம் இல்லாத ஆனால் ஒரு தயாரிப்பாளர் முதலமைச்சரினுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு உறவினராக இருக்கிறாருன்னு அவர் வீட்டெல்லாம் ரைடு பண்ணாங்க, சீல் பண்ணாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டது சீல் பண்ணுற அதிகாரம் ஈடிக்கு இல்லையே, எப்படி பண்ணுவீங்கன்னும் போது நாங்கள் அந்த சீலை எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி விட்டு அது திருக்க போது தான் ஜட்ஜி திரும்ப கேட்டார், சீல் பண்ணவே அதிகாரம் இல்லைங்கிற நீங்கள் என்ன அதிகாரிகள்கிட்ட சொல்லி அதை ரிமூவ் பண்ணுறீங்கிறீங்க, மொத்தத்தையும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க, இல்லாத அதிகாரத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னு கேட்டு அதில் மேற்கொண்டு அஃபிடவிட்ஸ் போடலைங்கிறதுனால அவங்களுக்கு அபராதம் எல்லாம் 30,000 அபராதம் விதிச்சாங்க. அமலாக்கத்துறை என்ன செய்யுதுன்னா ஒரு அரசு துறை மீது ஒரு குற்றத்தை சாட்டுது, நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கு, வருமான இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு. அந்த நோஷனல் அது வந்து என்னன்னா அந்த 2G கதை தான். இட் cannot be ascertained, it cannot be measured, it cannot be weighed. அது எவ்வளவு என்று யாராலும் நிர்ணயிக்க முடியாது. வாய்க்கு வந்ததை சொல்லலாம், இவ்வளோ லாஸ் நாங்கள் 2Gயில் 1,72,000 கோடினாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே 1 கோடி கூட அவர்களால் நிரூபிக்க முடியல, எந்த லாஸும் இல்லை, அரசாங்கத்துக்கு அதனால் லாபம் தான் வந்திருக்கு. அதுபோல் இந்த வழக்கிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றிய அரசும் அமலாக்கத்துறை என்ன செய்யுதுன்னா ஒரு குறிப்பிட்ட மாநில அரசு நிறுவனத்தை கையில் எடுக்குது. அதனுடைய ஒப்பந்தங்கள் சரிவர கொடுக்கப்படவில்லை. அந்த ஒப்பந்தங்களுடைய பயனாளியாக அந்த ஒப்பந்தங்களின் மூலம் இழப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த இழப்புக்கு காரணம் யாருன்னா அந்த அரசாங்கத்துக்கு யார் நெருக்கமாக இருக்காங்களோ, அது சினிமா தயாரிப்பாளரோ அரசியல்வாதியோ தொழிலதிபரோ யாரையாவது ஒருத்தவங்களை ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள ரைடு பண்ணுறது, அவங்கள பயமுறுத்துறது, இதே போல் பண்ணுறதெல்லாம் வாட்ச் செய்த உச்சநீதிமன்றம் தான் அமலாக்கத்துறைக்கு இந்த மாதிரிலாம் அதிகாரம் இல்லை, யூ ஆர் கிராசிங் ஆல் லிமிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக இந்த தீர்ப்பு வந்து நிச்சயமாக அமலாக்கத்துறையினுடைய 10 ஆண்டு கால சட்டத்துக்கு புறம்பான வேலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரே நிறைவே நான் கேட்கணும்னு ஒன்று வருது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன்ஸ். ஏன்னா அமலாக்கத்துறை அறிக்கை விடுவதற்கு முன்பாகவே 1000 கோடி என்று கணக்கு சொன்னவர் அன்றைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அதுதான் ஒரு நாள் கழித்து அமலாக்கத்துறை கொடுத்தாங்க 1000 கோடின்னு அதே நம்பர். போன ஹியரிங்ல சிஜிஐ கேட்டாரு, இந்த 1000 கோடிங்கிறீங்களே அது எங்க இருந்து வந்ததுன்னு கணக்கு சொல்லுங்கன்னு கேட்டாரு. இப்போ வரைக்கும் அது எதுவும் போடல. எனக்கே ஒரு சந்தேகமா இருந்தது, இன்னாருக்கு இடி ரைடு வரும்னு அண்ணாமலை சொல்றாரு, சொன்ன அடுத்த வாரமே அவருக்கு இடி ரைடு போகுது. அப்ப அறிவிக்கப்படாத இயக்குனராக அமலாக்கத்துறைக்கு அண்ணாமலை இருக்கிறாரான்னு ஒரு சந்தேகமா இருக்கு. ரெண்டாவது 1000 கோடி இழப்புன்னு அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை சொன்ன கருத்தையே அமலாக்கத்துறை சொல்லுது. அமலாக்கத்துறை சொன்ன உடனே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, நீ அந்த 1000 கோடியை எப்படி அரைவு பண்ணுன்னு ஒரு அஃபிடவிட் போடு, கால்குலேஷன் மெமோ போடு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைய வரையும் ஒன்றிய அரசோ அமலாக்கத்துறையோ அந்த 1000 கோடி இழப்பு எப்படி ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது, யாரால் ஏற்பட்டது, எங்கனம் ஏற்பட்டதுங்கிறதுக்கு எந்த விளக்கமோ அல்லது பிரமாண பத்திரமோ தாக்கல் செய்யலை. ஏன்னா ஏறத்தாழ 5 மாதம் முடிச்சு போய் ரேம்பண்ட் கரப்ஷனுங்கிறாங்களே தவிர எஸ்டிமேட்ஸ்குள்ளேயோ எதையும் அவங்க கமிட் பண்ணிக்க இல்லை. ரேம்பண்ட் கரப்ஷன்னா ஹவு மச் சம் த கரப்ஷன், எவ்வளோ தொகை வந்து ஊழல் செய்யப்பட்டிருக்கு, அந்த ஊழல் செய்யப்பட்டதனால் அரசுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்குங்கிறதெல்லாம் செய்யலை. அது அமலாக்கத்துறையும் அரசியல்வாதி மாரி வாய்க்கு வந்த தொகையை சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. 1000 கோடி நீங்க பிரஸ் ரிலீஸ் கொடுத்துட்டீங்க, கொடுத்த பிறகு எப்படி அரைவு பண்ணீங்கன்னு கேட்டா கொடுக்க முடியலன்னா அப்புறம் எப்படி சொன்னீங்க? இல்ல கொடுக்க முடியாது. ஏன்னா அங்க 1 ரூபா கூட இழப்பு ஏற்படாத இடத்துல 1000 கோடிக்கு நீங்க என்ன கணக்கு சொல்லுவீங்க? 1 ரூபா கூட அங்க இழப்பு இல்லை. ஏற்பட்ட இழப்புக்கு அந்தந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்து 47 முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 47 முதல் தகவல் அறிக்கையோட மொத்த இழப்பே 32 லட்சம் தான். அந்த 32 லட்சம் எங்கே இருக்குது, 1000 கோடி எங்கே இருக்குது? 0.001% கூட வராது. அப்போ கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சும் ஏன் ரைடு பண்ணாங்க? இல்லை, அதாவது ஒன்றிய அரசுக்கும் மோடிக்கும் பாரதிய ஜனதாக்கும் என்னன்னா தனக்கு வாழலாவிய அதிகாரம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு செயல்பட்டாங்க. இதெல்லாம் இப்படி நடக்கும்னு தெரிஞ்ச நம்முடைய தீர்க்கதரிசி அரசியலமைப்பு சட்டத்தை தந்த டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டம் 70 ஆண்டுகளுக்கு பிறகு மோடி என்ற ஒருவார் அவர் இந்த மாதிரி மாநில அரசெல்லாம் பழி வாங்குவாருங்கிறத கருத்தில் கொண்டு தான் அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸை தெளிவாக உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம், உயர் நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம், நீதித்துறைக்கு என்ன அதிகாரம், சட்டமன்றத்துக்கு என்ன அதிகாரம், பாராளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம், சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகளுக்கு என்ன அதிகாரங்கிறத பிரித்து
அதை பார்லிமெண்ட் ஹேஸ் டு எனாக்ட் லாஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஹேஸ் டு என்ஃபோர்ஸ் லாஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டு அண்ட் அதர் கோர்ட்ஸ் ஹேஸ் டு இன்டரப்ட் லாஸ்ன்னு சரியாக சொன்னாங்க. அதாவது சட்டம் இயற்றும் அதிகாரம் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் இயற்றப்பட்ட சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய அதிகாரம் அதிகாரி வர்க்கத்திற்கு, இயற்றப்பட்ட சட்டத்தை சரியான முறையில் அதிகார வர்க்கம் அதை நிறைவேற்றுகிறதா, இயற்றப்பட்ட சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை கண்காணிக்கக்கூடிய வாட்ச் டாகாக, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வாட்ச் டாக் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனாக சுப்ரீம் கோர்ட் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டு வச்சிருக்காரு. ஆமாம், அதனால் அந்த ஒரு உரிமையை அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கொடுக்கலன்னா இன்னைக்கு இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவமும் கிடையாது, மக்களாட்சியும் கிடையாது. அதனால் இந்த கிங் கேன் டூ நோ ராங்குங்கிற, அதாவது ஒரு லீகல் மேக்ஸிம் உண்டு. த கிங் கேன் டூ no wrong, nobody is above law, however high he so he is not above law. இதெல்லாம் நிதர்சனமாக அரசியலமைப்பு சட்டத்திலே அம்பேத்கர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அவருக்கு முன்னையே தெரியும் போல இருக்கு, மோடி போன்றவர்கள் வருவார்கள், அமித்ஷா போன்றவர்கள் வருவார்கள், சட்டத்தை வளைப்பார்கள் என்பதை தெரிந்து தான் அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நமக்கு அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டமும் உச்ச நீதிமன்றமும் இருக்கும் வரை இந்தியாவில் மக்களாட்சியும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் ஆபத்தில்லை என்பது என்னுடைய கருத்து. பாபம் சார், ஒரு விரிவான உரையாடல். இது அடுத்த எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி. நன்றி.